அஸ்ஸலாமு அலைக்கும். கேன்வாஸ் பேப்பரில் ரொம்பவே அழகான 2 நெக் டிசைன் வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோவை எண்டு வர பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கேன்வாஸ் பேப்பர் 2ஆக ஃபோல்டு பண்ணி 8 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். பேப்பருடைய மடிப்பு பகுதி பார்த்திங்கன்னா இடது பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். நான் இப்போது அளக்கிற இந்த மெஷர்மெண்ட்டு 3XL சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். கழுத்துடைய அகலம் வந்து 2.25 அளந்திருக்கேன். அதே மாதிரி கழுத்துடைய உயரம் வந்து 6 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை அழகாக ஸ்கேல் வச்சு எல் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதை தாண்டி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பார்த்திங்கன்னா கழுத்துடைய உயரம் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இது மட்டும் போட்டாலே போதும். இப்போ வந்து இதை 3ஆக டிவைட் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு வளைவு கொடுக்கணும். அதுக்கு கார்னர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா 2வது கோடு நம்ம வரைஞ்சிருக்க இடத்துல சென்டரில் மார்க் பண்ணணும். அதாவது நான் 2 இன்ச்சில் இந்த இடத்துல மார்க் பண்ணதை பக்கத்தில் இருக்க கோட்டுக்கு 1 இன்ச்சில் மார்க் பண்ணணும். அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் ஸ்கேலப் டிசைன் வரைய முடியும். அடுத்ததாக இந்த 3 டாட்டையுமே ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது கோட்டில் மேலே அந்த மார்க் பண்ண புள்ளியிலேருந்து கீழே 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2வது வளைவு வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம வளைவு கொடுத்த இந்த நடுவில் இருந்து கழுத்துடைய உள் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வளைவு கொடுக்கணும். நான் இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி வளைவு கொடுங்க. பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கழுத்துடைய உள் பக்கத்தில் ஒரு அரை வட்டம் வரைகிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு லேசாக வரைஞ்சிட்டு ஓகேவாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நல்லா பட்டையாக வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு பிறகு வரைஞ்சதுலேருந்து கீழே ஒரு 1 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. இதை அழகாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே மார்க் பண்ணது ஒட்டினாப்பில் அந்த மார்க்லேயே கட் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த கேன்வாஸ் பேப்பர் வரைஞ்ச அப்புறம் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு வந்து விட்டுட்டு கட் பண்ணும்போது அழகாக நம்மளால் வச்சு தைக்க முடியும். எந்த இடத்துலையும் நவராக செய்யாது. அதனால் இப்போ வரைஞ்சதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு நெக் டிசைனை அழகாக கட் பண்ணியாச்சு. தைக்க போகிற கிளாத்துக்கு மேலே வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு நெக் டிசைன் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் குர்த்திக்கெல்லாம் வேர் பண்ணும்போது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சீட்டில் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு மார்ஜின் போட்டுக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா தான் நம்ம கேன்வாஸ் பேப்பர் சிசர் வச்சு கட் பண்ணியிருந்தாலுமே நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அளந்துக்கணும். உயரத்துக்காக 6 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அது கீழே ஒரு 1.5 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது. கழுத்துடைய அகலம் வந்து 2.25. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது 3XLக்கான அளவு. உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வைக்கிறேன். கீழேயும் அகலத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 2.25 சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்கேல் வச்சு எல் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் இப்போ சொல்லி தந்துட்டுருக்க விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதை விட கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லணுமா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் ரொம்பவே ஸ்லோவாக போட்டுட்ருக்கேன்.
இல்லை இதை விட கொஞ்சம் ஸ்பீடாக வேணும்னாலும் சரி, இல்லை நீங்கள் பேசுகிறது இந்த மாதிரி பேசுங்கன்னாலும் உங்களோட கருத்து எதாக இருந்தாலுமே கமெண்ட்டில் தெரிவிங்க. சரிங்களா? கழுத்தை எல் ஷேப்பில் வரைஞ்ச பிறகு இந்த மூலையிலிருந்து 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணுறேன். இன்ச்சு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திக்கிறேன். கழுத்தோட உயரத்தில் ஃபஸ்ட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணதுலேருந்து கழுத்துடைய உள் பக்கத்துக்கு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை அப்படியே மேலே இருக்கிற டாட் வரைக்குமே வளைவு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் வளைவு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வளைவு கரெக்டாக இருந்தால் அதுக்கு மேலே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுலேருந்து கீழே பார்த்தா 3 இன்ச்சு இருக்கும். அதில் சென்டராக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணது தொடர்ந்து கீழே வந்து 6 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதிலிருந்து அங்கே ஒரு கோடு, அதிலிருந்து மேலே வந்து வளைவு கொடுத்துருக்கோம். இதை அப்படியே டார்க்காக வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான். என்ன ஒன்று ப்ராப்பரான அளவுகளோடு போடும்போது ரொம்பவே யூனிக்காக எலகண்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் கீழே தள்ளி மார்க் பண்ணி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரான ரொம்பவே சுலபமாக தைக்கக்கூடிய 2 நெக் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவாகவே போட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.